ஸ்தானிக பிராமணாவோட கடைசி வாரிசு யாரு இருக்காரு? அன்னப்பையா பெர்கடே அப்படின்னு. அந்த அன்னப்பையா பெர்கடேவ கொன்னுட்டு தான் இந்த கோவில இவங்க எடுக்குறாங்க. இந்த கோவில ம். இவங்களுக்கு குடுக்கும்போதே, பிரிட்டிஷ்காரர் வந்து இந்த கோயில் இந்த ஜெயின் ஃபேமிலியும், இன்னொன்னு வாதிராஜா அப்படிங்கிற இன்னொரு பிராமின் ஃபேமிலியும் சேர்ந்து தான் இந்த சூழ்ச்சி செஞ்சு அவங்கள கொன்னு இந்த கோயில் எடுக்குறாங்க. 1802க்கு அப்புறம் இந்த கோயில் இவங்க கையில வருது. அந்த ம். பிராமின் ஃபேமிலி கோவில் வழிபாடுகளையும் இந்த ஜெயின் ஃபேமிலி வந்து இந்த ஒட்டுமொத்த கோயில் அட்மினிஸ்ட்ரேஷனையும் இவங்க கையில் எடுக்கிறாங்க. இவங்க கோயில் ம். அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் எடுத்த உடனே செஞ்ச மிகப்பெரிய வேலை என்னன்னா சார், இந்த தேவதாசி சிஸ்டம்னு என்ன இருக்குது? இந்த பெண்கள வந்து சாமிக்கு பூச்சாட்டி விட்டு, ஆமா. கடவுளின் பெயரால் பொட்டுக்கட்டுன்னு பெண்கள சொல்லுவாங்க. கற்பழிக்கிறது. ஆமா. கடவுளின் பேரால் பெண்கள கற்பழிக்கிறது, செக்சுவலா அபியூஸ் பண்றது இந்த வேலைய தான் வேலையா பண்ணியிருக்காங்க. 1802ல இருந்து 1870 வரைக்கும் இந்த வேலைய தான் பண்ணியிருக்காங்க. இது ஆமா. சௌஜன்யா கேஸ்க்கு அப்புறமோ, வீரேந்தர் ஹெகடே 1978ல இந்த கோயில் தர்மகர்த்தா ஆனதுக்கு அப்புறமா உருவான நட்டோரியஸ் ஹிஸ்டரில பெண்களை ம். கற்பழிக்கிறது, பெண்களை வன்புறுத்துறது, அவங்கள செக்சுவல் டார்ச்சர் பண்றது இவங்க ஃபேமிலியோட ஜீன்லயே இருந்திருக்கு.